வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் சிலி லாஜிக்ஸ். டெக்னாலஜி சிம்பிளி எக்ஸ்பிளைன்ட் இன் பிளெயின் லாங்குவேஜ். வணக்கம் நண்பர்களே, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நெட்வொர்க் டோபாலஜிஸ் பற்றி ஒரு வீடியோ போட சொன்னார். அதனால தான் இந்த போனஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க் டோபாலஜிஸ்னால் என்ன, அதனுடைய தேவை என்ன, என்னென்ன விதமான டோபாலஜிஸ்லாம் இருக்குது, அப்புறம் ஒரு டோபாலஜிக்கான நிஜ வாழ்க்கையில் என்ன பயன்பாடு, என்ன தேவைன்றதை விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த வார்த்தை டோபாலஜினா என்ன? நம்ம கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் இந்த ரவுட்டர், ஸ்விட்ச், ஃபயர்வால் இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஃபிசிக்கலாகவோ இல்லை லாஜிக்கலாகவோ, அதாவது ஒரு படத்தில் வரைஞ்சி வச்சா கூட நினச்சிக்கலாம், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ, எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமோ அது பேர் தான் டோபாலஜி. டேட்டா கம்ப்யூட்டர்லேருந்து ரவுட்டருக்கு இல்லை வைஸ் வர்சா, ரவுட்டர்லேருந்து கம்ப்யூட்டருக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது, யாருக்கிட்டேருந்து யாருக்கு டேட்டா ஃப்ளோ ஆகுது வந்து பிரதிபலிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த நெட்வொர்க் டோபாலஜி. முதல்ல ஏன் இந்த டோபாலஜின்னு ஒன்று தேவைப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அது எதுக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் சோஃபா, டிவி, அலமாரி இது மாதிரி நிறையா ஃபர்னிச்சர் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே நுழையிற நீங்கள் நேராக சோஃபாவில் உட்காந்து டீ குடிச்சிட்டே டிவி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, அந்த சோஃபா வந்து டிவிக்கு எதிரில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக அந்த சோஃபாவை ஏதோ ஒரு கார்னர்லேயோ இல்லை கிச்சனுக்கு போகிற பேசேஜில் போட்டுட்டு அது பாதையை மறிச்சிட்டு இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. அதே போல் தான் இங்கேயும் இந்த டேட்டாவானது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட பாதையை எடுத்துக்கிட்டு ஷார்ட்டாக, ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரணும். அதை விட்டுட்டு அது நெட்வொர்க்குள்ளே தேவையில்லாத கேபிள்ஸ் வழியாக போய் தேவையில்லாத டிவைஸ் வழியாக ஒரு சுற்றி வந்துட்டு இருந்தாக்கா அதுக்கு பர்பஸ் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும், நெட்வொர்க் ஸ்லோ ஆகிடும். இது போல் பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கருதி தான் வந்து இந்த டோபாலஜியை ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ என்ன விதமான டோபாலஜிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டோபாலஜிஸில் பல டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பஸ் டோபாலஜி, அப்புறம் ரெண்டாவது ஸ்டார், ரிங், மெஷ், ட்ரீ அண்ட் ஹைப்ரிட் டோபாலஜிஸ். இதில் நம்ம வந்து பஸ் டோபாலஜினா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பெரிய நீட்டு பைப் எடுத்து ரெண்டு பக்கமும் அடைச்சிட்டு நடுவில் மட்டும் அங்கங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை போட்டுட்டு அந்த பைப்பில் இருந்து தண்ணி சப்ளை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு டேப்பை போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பேக் போன் கேபிள், அதாவது அது வந்து பிஎன்சி கேபிள்னு சொல்லுவாங்க, அல்ல பிஎன்சி கோஆக்சியல் கேபிள், RG58 அப்படின்னு ஒரு கேபிள் இருக்குது. அது லென்த்து வைஸ் ஓடும். அந்த ஓடிட்டு இருக்கிற கேபிளுக்கு நடுவில் அங்கங்கே ஓட்டை போட்டு எடுக்கிற மாதிரி தான் ஒரு பிஎன்சி T கனெக்டர்னு ஒன்று இருக்குது. அதை போட்டுட்டு அங்கேருந்து ஒரு அனதர் கோஆக்சியல் ஒயர் கனெக்ஷனை எடுத்து உங்கள் கம்ப்யூட்டருடைய நிக் கார்டில் கனெக்ட் பண்ணுறோம். கம்ப்யூட்டருடைய சைடில் வந்துட்டு ஒரு ஃபீமேல் கனெக்டர் இருக்கும். ஸோ இப்படி நீட்டு வாக்கில் போகிற ஒரு கோஆக்சியல் கேபிள்லேருந்து அங்கங்கே கம்ப்யூட்டர்ஸை போட்டு அங்கங்கே ஒயர் எடுத்து கனெக்ஷன் பண்ணிக்கிறது பேர் தான் பஸ் டோபாலஜி. ஸோ ஒரே ஒயர்லேருந்து ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒரே மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். பெருசாக நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட்லாம் இதுக்கு தேவைப்படாது, ஒரு ஒயரை வச்சே வேலை முடிச்சிடலாம். ஆனால் நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. பண்ண டேட்டா வந்து கண்டிப்பாக ஸ்லோவாகும். அப்புறம் எப்படி ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சுன்னா எல்லா பேசஞ்சரும் பாதிக்கப்படுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த பேக் போன் பஸ் ஒயரில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதில் கனெக்ட் ஆகிற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே பாதிக்கப்பட்டுரும். யாராலையுமே டேட்டாவை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியாது, நெட்வொர்க்கிங் ஸ்டாப் ஆகிடும். இந்த காலத்தில் வந்து இப்போ இந்த பஸ் டோபாலஜி வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஓல்டன் டேஸில் வந்து சின்ன லேப், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் டெமோ செட்டப்புக்கெலாம் வந்து இந்த பஸ் டோபாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம ஸ்டார் டோபாலஜிக்கு போயிடலாம். இது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற வைஃபை ரவுட்டர் அல்லது ஸ்விட்ச் அல்லது ஹப் செட்டப் தான். நெட்வொர்க் போர்ட்ஸ் இருக்கும், நிறையா போர்ட்ஸ் இருக்கும். சிலதில் 8, 4, 16, 24 இப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப காமனாக நம்ம ப்ரெசன்ட் டேயில் யூஸ் பண்ணுற லேன் ஸ்விட்ச் அப்புறம் லேன் கனெக்ஷன் தான் இது. இந்த டோபாலஜி ரொம்ப ரிலையபிளானது. ஒரு ஒயர் கட் ஆனால் கூட அது அந்த ஒரு ஒயர் சம்மந்தப்பட்ட அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் பாதிப்பு. மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் நீட்டாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த ஸ்விட்சுக்கோ அந்த ஹப்புக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் கனெக்ட் ஆகிருக்கிற அத்தனை கம்ப்யூட்டர்ஸும் பாதிக்கப்படும். இப்போதைக்கு மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டு டோபாலஜி இது. இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற காமனான டோபாலஜி இது தான். அடுத்ததாக ரிங் டோபாலஜி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டோபாலஜி. ஏன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இது வெறும் ஆஃபீஸ், வீடு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரியான இடத்துல மட்டும் வந்து யூஸ் பண்ணுற டெக்னாலஜி கிடையாது, டோபாலஜி கிடையாது. இது வந்து அதையும் தாண்டி பயன்படுற ஒரு டோபாலஜி. இந்த ரிங் டோபாலஜியில் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வட்ட வடிவத்தில் எல்லா கம்ப்யூட்டர்ஸோ இல்லை நெட்வொர்க் டிவைசஸும் கனெக்ட் ஆகிருக்கும்.
நீங்கள் ரிலே ரேஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் ஓடி வந்து அந்த ரிலே பேட்டனை எடுத்து இன்னொருத்தர் கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்னொருத்தர் ஓடவே ஆரம்பிப்பார். அது வரைக்கும் ஓடாமல் அந்த குச்சி கையில் வர்ற வரைக்கும் காத்துட்ருப்பார். அதே போல் தான் இந்த ரிங் டோபாலஜி கான்செப்டும். அதில் ஒரு டோக்கன் அப்படின்ற ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு. அங்கே பேட்டன், இங்கே டோக்கன். இந்த டோக்கனை ஒரு பெர்மிஷன் ஸ்லிப் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த டோக்கன்ன்றது யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து டேட்டா சென்ட் பண்ண முடியும். இப்போது இந்த டோக்கன்ன்றது பெர்மிஷன் ஸ்லிப் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் நீங்கள் இது கம்ப்யூட்டர் உலகத்தில் எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கன்ன்றது வந்து ஒரு 3 பைட் கொண்ட ஃப்ரேம். அதில் வந்து மொதல் பைட் வந்து ஸ்டார்ட் பைட், கடைசி பைட் வந்து எண்ட் பைட், நடுவில் இருக்கிறது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் பைட். ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லும்போதே புரியுதா? ஒரு ஆக்சஸ், உங்களுக்கு நீங்கள் தான் அந்த ஆக்சஸ் பண்ண போகிறீங்க, அதுதான் அந்த ஆக்சஸ். இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பைட் வந்து 0வாக இருந்தால் அந்த டோக்கனை யாரும் இன்னும் உரிமை கொண்டாடல, அது ஃப்ரீயாக வந்து அந்த நெட்வொர்க்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த ரிங்கிலே சுற்றிட்டு இருக்கும். அதாவது ரிங்குனா அந்த ரிங்குக்குள்ளே இருக்கிற டிவைசஸ்க்கு நடுவில் சுற்றிட்டு இருக்கும். எப்போ அந்த டோக்கனில் வந்து 1 அப்படின்னு இருக்கோ, அந்த அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பைட் வந்து 1ன்னு மாறுதோ, அந்த டிவைசஸ் எல்லாம் புரிஞ்சுக்கும் இந்த டோக்கனை வந்து யாரோ ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. எப்போ வந்து ஒரு டிவைஸ் வந்து நான் அதை அனுப்ப போகிறேன்னு முடிவு பண்ணிடுச்சோ, அப்போது அந்த டோக்கனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் இந்த 0ன்ற பைட்டை 1 பைட்டாக மாற்றி வச்சிடும் அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பைட்டை. டேட்டா அனுப்பணும்னு நினைக்கிற மிஷின் அந்த டோக்கனோட சேர்த்து டேட்டாவை போட்டுட்டு அதை மற்ற மிஷினுக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சிடும். டோக்கன் டெஸ்டினேஷன் மிஷினுக்கு போனதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மிஷினில் அந்த டேட்டாவை வாங்கிட்டு அப்புறம் சுற்றிக்கிட்டே தானே இருக்குது அந்த டோக்கன். திரும்பவும் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு சென்டருக்கே திரும்ப வந்த உடனே சென்டர் அதை கரெக்டாக நான் அனுப்புனது எனக்கே வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் இதை போயிட்டு வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டோக்கனை மறுபடியும் 0ன்னு மாற்றி ஃப்ரீ பண்ணி நெட்வொர்க்கில் ஓட விட்டுடும். இது மாதிரி ஒரு வியப்பான நெட்வொர்க் செட்டப் நமக்கு எங்கே தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லேயும் இண்டஸ்ட்ரீஸ்லேயும், குறிப்பாக இந்த கார் ஃபேக்ட்ரிஸ், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சினாரியோ. கார் ஃபேக்ட்ரிஸ்லலாம் இது யூஸ் ஆகுது. எப்படின்னு கேளுங்க. அங்கே வந்து ரோபோட் ஆர்ம்ஸ் இருக்கும், கன்வேயர் பெல்ட் இருக்கும், டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும், அப்புறம் பிஎல்சி கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஏன்னா கார் ஃப்ரேம் வந்து கன்வேயர் பெல்ட்டில் நகர்ந்து வந்து கரெக்டான இடத்துல நின்னதுக்கப்புறம் தான் அந்த ரோபோட் வந்து வெல்டிங் வேலையை ஆரம்பிக்கணும், இல்லை பெயிண்டிங் வேலையை ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி வந்து நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃபேக்ட்ரியில் பிஎல்சின்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அதுக்கு அடுத்தது டோர் வைக்கிற ஒரு ரோபோட் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம், ரோபோட் நம்பர் 1. அப்புறம் ரோபோட் நம்பர் 2 வந்து வெல்டிங் ரோபோட்னு நினச்சிக்கலாம். அப்புறம் கன்வேயர் பெல்ட் இருக்குது, சென்சர் இருக்குது. அப்புறம் மறுபடியும் பிஎல்சிக்கே கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சென்சர் ஸ்கேடாவில் வந்து பிஎல்சிக்கே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம போட்டிருக்க இந்த டோக்கன் வந்து மின்னல் வேகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதும் முதல் கார் ஃப்ரேம் அசம்பிளி ஸ்டேஷனுக்கு வந்ததும் பிஎல்சி ரெடி ஆகிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டோக்கனை பிடிச்சி வச்சுட்டு டெஸ்டினேஷனுக்கு போகணுன்றது முடிவு பண்ணிவிட்டு ரோபோட் 1க்கு டேட்டா அனுப்ப ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் அந்த டோக்கனில் ஆக்சஸ் கோடில் வந்து 0வை 1ஆக மாற்றி வச்சிடும். அப்புறம் சொல்லிடும் ரோபோட் 1, தம்பி கார் ஃப்ரேம் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் டோரை எடுத்து ரெடியாக வை ராஜா அப்படின்னு சொல்லிடும். இதே ஃபேஷனில் ரோபோட் 1 அது வேலையை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது ரோபோட் 2 ஆனால் வெல்டிங் ரோபோட் கிட்ட, வெல்டர் தம்பி காரும் டோரும் சேர்ந்து வருது, கொஞ்சம் பக்குவமாக வெல்ட் அடித்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிடும். இதே ப்ரொசீஜர் ரிப்பீட் ஆகி அந்த ரிங் வடிவத்தில் சுற்றிக்கிட்டு ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி ஃபுல் சைக்கிளில் ஓடிட்டுருக்கும். இப்போது இதுக்கிடையில் வந்து கேபிள் கட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு பக்கம் போகிற பாதையில் லிங்க் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் கட் ஆயிடுச்சுன்னா மறுபக்கம் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த சுற்றுற அந்த டிடெக்ஷன் டைம் வந்து 50 மில்லி செகண்டுக்கும் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ப்ரொடக்ஷன் நிற்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிங் டோபாலஜி எவ்வளோ முக்கியம், அது எங்கே நிஜ வாழ்க்கையில் எங்கே பயன்படுது அப்படின்ட்டு. அடுத்தது மெஷ் டோபாலஜி. இதில் ஒவ்வொரு நெட்வொர்க் டிவைஸ் அல்லது கம்ப்யூட்டரும் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு மெஷினோடையும் கம்ப்யூட்டரோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 6 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 கம்ப்யூட்டரும் மிச்சம் இருக்கிற 5 பேர்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது 6 × 5 30 நிக் கார்ட்ஸ் இருக்கும். 30 நிக் கார்ட்ஸ் அல்லது போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு 15 கேபிள் தேவைப்படும். ஏன் 15 கேபிள்? ஏன்னா ஒரு கேபிளுக்கு 2 எண்ட் இருக்குது. அப்போ ஒரு கேபிள் 2 பேரை கனெக்ட் பண்ண முடியும். இதை வந்து ஒரு சின்ன ஃபார்முலாவில் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் படி 6 கம்ப்யூட்டர் 6 × 6 - 1 / 2, அப்போ 15 கேபிள், 30 கனெக்ஷன்ஸ், 15 கேபிள். இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதான் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிருக்காங்க. அதனால்
ஆனால் 6K இவ்வளோ கனெக்ஷன் தேவைப்படுது, 15 கேபிளும் 30 போர்ட்டும் தேவைப்படுதுன்னும் போது நிறைய 60 கம்ப்யூட்டர் 600 கம்ப்யூட்டர்னு யோசிச்சிங்கன்னா இடியாப்ப சிக்கல் தான். ஸோ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி. அடுத்தது ட்ரீ டோபாலஜி. பேர்லேயே இருக்க மாதிரி வேர் இருக்கும், வேர்லேருந்து மரத்தோட வேர் போல தான். மரத்தோட வேர்லேருந்து கிளைகள், கிளைகள்லேருந்து இலைகள் அப்படி வச்சுக்கலாம். வேர் வந்து அடியில் இருக்கும் நிஜ வாழ்க்கையில். இப்போ நெட்வொர்க்கிங்கில் வந்து மேலே டாப்பில் வச்சுருவாங்க ஹையரார்க்கியில். அப்போ வேர்லேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அதுதான் வேரை வந்து கோர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சஸ்லாம் இருக்கும், அது வந்து கிளைகள். டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சிலேருந்து ஆக்சஸ் லீஃப் சுவிட்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இலைகள் மாதிரி. அப்போது இவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இவங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து அந்த கோர் ரவுட்டர் வேர் வரைக்கும் போய் திருப்பி வேர்லேருந்து மற்ற கிளைகளான சுவிட்சுகளுக்கு போவோம். அப்புறம் கிளைகள்லேருந்து அந்த இலைகளான சுவிட்சுக்கு போவோம். இப்போது இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு டோபாலஜி இருக்குது, அது பேர் தான் ஹைப்ரிட் டோபாலஜி. இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதை சில இடத்துல ஸ்டார் வச்சுக்குவோம், ஸ்டார்லேருந்துட்டு அடுத்தது மெஷ்ஷுக்கு மாறிக்குவோம். தேவைப்பட்டாக்கா நம்ம இப்போ ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப்பில் ரிங் டோபாலஜி வச்சுக்க போகிறோம். அதே ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஆஃபீஸுக்கு நம்ம மெஷ் டோபாலஜி வச்சுக்க போகிறோம், இல்லை ட்ரீ டோபாலஜி வச்சுக்க போகிறோம். நம்மளோட இஷ்டம் தான். இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது பேர் வந்து ஹைப்ரிட் டோபாலஜி. ரியல் வேர்ல்டில் இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். இப்போ நெட்வொர்க் டோபாலஜிஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த போனஸ் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.